கூட்டம் சேர்த்தல். வழக்கமாகவே நாமெல்லாம் இந்த தற்காலத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏதாவது ஒரு அரசியல் கூட்டமோ அல்லது வேறு ஏதோ கூட்டமோ இருக்கிறது என்று கேட்டால், அங்கே மக்கள் தாங்களாக விருப்பப்பட்டு செல்கிறார்களா என்று கேட்டால் மிக 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 அரிது. காசு கொடுத்தோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களை கொடுத்தோ கூட்டம் சேர்த்து கொள்வார்கள். சேர்த்து கொண்டு, பார்த்தீர்களா, எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று காட்டுவார்கள். அதுவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மரித்தார். அவரது அடக்கச் சடங்கானது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி நடைபெற்றது. ரோமாபுரியில் எத்தனை மக்கள் கூடினார்கள் தெரியுமா? 25 லட்சம் மக்களுக்கும் அதிகமாக கூடி வந்து அவரது அடக்க திருப்பலியில் பங்கெடுத்தார்கள். உலகத் தலைவர்கள் பலர் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த கூட்டம் கூட்டுதலை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகமும் நமக்கு எடுத்து கூறுகின்றது. கமாலியேல் என்ற மறைநூல் அறிஞர் எழுந்து திருச்சபையார் பேதுருவின் தலைமையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒரு தனி குழுவாக வளர்ந்து வருகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு அடக்க பார்த்தார்கள். அப்பொழுதுதான் கமாலியேல் ஒரு அறிவுரை சொல்கின்றார். சிறிது காலத்திற்கு முன்பாக தெயுதா என்பவன் தோன்றி 400 பேரை தன்னோடு சேர்த்து கொண்டு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தான். அவன் அப்படியே அழிந்து போய்விட்டான். இப்படி பல பேர் கூட்டம் சேர்த்தார்கள், அழிந்தும் போய்விட்டார்கள். ஆனால் இந்த கூட்டம், பேதுருவின் தலைமையில் கூடுகின்ற கூட்டம் கூட்டமா அல்லது ஆன்மாக்களின் குழுவா என்பதை யார் முடிவு செய்ய வேண்டும்? கடவுளே முடிவு செய்ய வேண்டும். ஒருவேளை பேதுரு கூட்டிய கூட்டமாக இருந்தால் நிச்சயமாக அந்த கூட்டம் அழிந்தே போகும். அது இருக்கும் சுவடு தெரியாமல் அழிந்தே போகும். ஒருவேளை அது ஆன்மாக்களின் குழுவாக இருந்தால் அது கடவுளால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த குழுவை கலைக்க நினைத்தால் அதை தேன்கூட்டில் கல்லெறிவதற்கு சமம். பாதிப்பு அவர்களுக்கல்ல, சுற்றி இருக்கக்கூடிய நமக்குத்தான் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்கின்றார். பாருங்களேன், திருத்தந்தை பிரான்சிஸ் இறந்த பொழுது அங்கு கூடிய கூட்டம் யாரும் கூட்டவில்லை. அவர் ஆன்மாக்களை சம்பாதித்திருந்தார். அவருக்காக எல்லோரும் சேர்ந்து வந்து ஜெபித்தார்கள். அதே போன்றுதான் நாமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமக்கென ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டால் நாம் அழிந்தே போவோம். அதற்கு மாறாக ஆன்மாக்களுக்கென உதவி செய்து, ஆன்மாக்களுக்கென ஜெபித்து, அவர்களுக்காக முன்னேற்றத்தை நாம் கொண்டு வந்தோம் என்றால், அது ஆன்மீகத்திலும் சரி அல்லது உலக அளவிலும் சரி, அவர்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக அது கூட்டம் அல்ல, ஆன்மாக்களின் குழுவாக இருக்கும் என்பது உறுதி. இப்பேற்பட்ட ஒரு கருத்தை கமாலியேல் நமக்கு, அவர் மறைநூல் அறிஞராக இருந்தாலும் விட்டு சென்றிருக்கின்றார். உணர்ந்து பார்த்து கிறிஸ்தவர்கள் கூட்டம் கூட்டக்கூடாது, ஆன்மாக்களின் குழுவாக மட்டுமே இருந்து கடவுளுக்கு மகிமையை சேர்க்க வேண்டும் என்ற கருத்தை இந்த நாளில் புரிந்து கொள்வோம்.